பிச்சாத்தா ரோட்ல கூட மனசார ஒரு 50 ரூபாய் போடுவான். இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு போட 20 ரூபாய் அதெல்லாம் இருக்குது. அவங்க பையில கருவூலத்துல வச்சிருப்பாங்க 20 ரூபாய் 16 ரூபாய் 12 ரூபாய். அன்றைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது மக்கள் நல பணியாளரை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. கடைசியில அந்த அம்மா வீட்டுக்கு போனாங்க. அதே மாதிரி 2021 இப்ப இருக்கிற எடப்பாடி அவரு வீட்டுக்கு நாங்க அனுப்பிச்சோம். அன்னைக்கு தனியார் மயமானு வர எல்லா தேர்தலையும் ஓங்கி அடிப்போம். ஒரு ஓட்டு உங்களுக்கு ஓங்கி அடிச்சுதான படுக்க வைக்கிறோம். அந்த மாதிரிதான் உங்களோட நிலைமை அப்படி ஆக்கிடாதீங்க. எங்க உழைப்புக்கு உயர்வுனா கேக்குறோம், மந்திரி பதவி கேக்குறோமா, இல்ல எங்க பிள்ளைங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கேக்குறோமா, பணி நிரந்தரம் கொடுங்க. அது மூலியமா அவங்க படிச்சு நல்ல வேலைக்கு போனா அது முக்கியம். அதுதான் சமுதாயம் முன்னேற்றம். உயிர்ந்து ஐயா இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்பதான் நாங்க வேலை வந்து இந்த டைம் படிக்கிற வேலு முதலமைச்சர் வராருன்னா போதும். வெள்ள அச்சா மாரி எல்லாம் 60 வயசு கேள்வி கூட 20 வயசு பொண்ணு ஆயிடுவா. உயிந்து டக்கு டக்குமா மண்ணை இப்படி ஆடிடுவாங்க. சண்டை மீட்டத்துல ஒரு பேப்பர் இருந்தா கூட பொறுக்கணுவாங்க. கையை வச்சு அந்த நேரத்துல இன்னொன்னா சொல்றேன், இருந்தா கூட கை